அனைவருக்கு என்னிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க எல்லாமே ரொம்ப நன்றி. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த 3 குழந்தைங்களை வச்சுட்டு என்னோட லைஃப் ஸ்டைல் ரொம்பவே மாறிடுச்சு. ஒவ்வொரு பொண்ணும் குழந்தைங்களும் பிறக்கும் போது அப்படியே மாறும். ஸ்கூல் போறாங்க, இப்ப அதுக்கடுத்து வந்து பாப்பாவும் இருக்காங்களா, டோட்டலா லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. இந்த லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கான முயற்சியில தான் நான் இருக்கேன். கண்டிப்பா மாத்துவேன், அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஆனாலும் நான் வந்து கண்டினியூஸா வீடியோ போடுவோம் அப்படின்ற ஒவ்வொரு நாளுமே நினைக்கிறேன். பட் என்னால் கரெக்டான வேலை, அதோட கடை, வீட்டு வேலை, குழந்தைங்கள பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போயிடுது. ஸோ அதனால தான் கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியல. ஆனால் இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்துடும். எனக்கு வேலைக்கும் ஆள் சரியாக அமையாததுனால எல்லா வேலையும் நானே பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இனி அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சிங்கிள் கிளிப்ஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். என்னோடய 3 பாப்பாவுக்குமே ஃபஸ்ட்டு நான் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தண்ணி கொடுத்தேன். தண்ணிக்கு அப்புறமா கொடுத்தது வந்து இந்த ராகிக்கூழ் தான். ராகிக்கூழ் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு இந்த இதில் வந்து கூழ் செஞ்சு கொடுக்கணும். எப்படி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல கால்சியம் சத்து கிடைக்கும். குழந்தைங்களும் ஆக்டிவாக இருப்பாங்க. இது ராகியோட பால் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த பாலில் மட்டும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடுவோம். பாலில் மட்டும் கூழ் மாதிரி நல்லா லிக்யூடாக காய்ச்சி கொடுப்பேன். இது வந்து ஒரு 1 மந்த் 7 மந்த்துக்கு அப்புறம் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் திக்காக வந்து காய்ச்சி கொடுத்தேன். இதை நான் அப்போ எடுத்திருந்ததுனால அப்படியே ஷேர் பண்ணலாமே அப்படின்னு. பாப்பாவுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். இது வந்து என்னால் கண்டினியூஸாக கொடுக்க முடியல. காரணம் என்னோடய வேலை அதிகமாகிடுச்சு. நானே வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து எல்லாமே நானே பார்த்துக்கிறதுனால என்னால் அதோடு சேர்த்து நான் இப்போ நம்ம சமையல் வேலையும் வந்து பார்க்க ஆரம்பித்தோமா. ஸோ அதனால் எனக்கு சுத்தமாக என்னால் முடியலை. இது அப்போ எடுத்த வீடியோ தான். கண்டினியூஸாக வேலை இருந்ததுனால என்னால் ஷேர் பண்ண முடியலை. குழந்தைங்களை கேர் பண்ணிக்கிறது ஒன்றுக்கு ஒன்று வந்து வித்தியாசம் தான். 3வது ரொம்பவே வித்தியாசம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது என்னோடய 2வது பாப்பாவும் முதல் பாப்பாவும். 2வது பாப்பா வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சிவபுராணத்தில் 3rd ப்ரைஸ் வாங்கினாங்க, அதுக்காக நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து அதுதான் அந்த ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது எடுத்தது. 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கா சிவபுராணத்தில். ஏன்னா சவுண்டு கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால அதனால் 3rd ப்ரைஸ். அடுத்த தடவை டிசம்பர் மாதம் நடக்கும். அதில் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து எல்லா ஸ்கூலுமே கலந்துக்கிட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூல், மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் சொல்லிட்டு எல்லா ஸ்கூலுமே தான். ஆன்மீகத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க அப்படிங்கிறதே உண்மையிலேயே ரொம்ப பெருமையான விஷயந்தான். இதில் வந்து பாப்பா பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கிறதுனால நடுவில் உட்காந்து நிற்க வச்சுருக்காங்க. அடுத்த கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக ட்ரைன் அப் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா ஸ்கூல் பசங்களுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த மாதிரி வீடியோ இது வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டதில்ல. இது வந்து நம்ம பாப்பாவுக்கு கொடியும் கொலுசும் வாங்கினது. இதை ஏன் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்குறீங்களா? என் பாப்பாவுக்கு வந்து கொடி போடணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பாப்பாவுக்குமே கொலுசு மட்டும்தான் போட்டிருந்தோம். கொடியெல்லாம் வாங்கினதில்ல. அந்தளவுக்கு சுச்சுவேஷனும் இல்லை. பொருளாதார ரீதியாக நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு அந்த யோசிக்காமல் வாங்குற அளவுக்கு அந்த சூழ்நிலை இல்லை. இதுக்கு பேர் வந்து முத்தன்னம் சொல்லுவாங்க. நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 7000 ரூபா. ஆனால் நான் பார்க்கும்போது 6000 ரூபா இருந்தது. அப்படிங்கிறதுக்குள்ளே 1000 ரூபா கூடிருச்சு. நான் 180 ரூபா ரேட் இருக்கும்போது வாங்கினேன். இப்போ 240 50 நினைக்கிறேன். என்னோடய 3 பாப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அன்னம் ஊட்டினது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். அந்த அன்னாபிஷேகத்துலேருந்து சாதம் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஊட்டுவோம். அன்றைக்கிங்க வந்து ரொம்ப பௌர்ணமி நல்ல நாள் அப்படின்றதுனால இந்த கொடி கொலுசு எல்லாமே போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு கொடி கொலுசு அன்னம் ஊட்டுறது எல்லாமே ஒரே நாளில் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் பாப்பாவுக்கு கொடி கொலுசு எடுக்கும்போது மற்ற 2 பேர் சும்மா இருப்பாங்களா, எனக்கும் கொலுசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து கொலுசு வாங்கினோம். ஆக மொத்தம் கொலுசு மட்டுமே 35,000 ரூபா ஆச்சு. கொடி வந்து 7,000 ரூபா. ஆக மொத்தம் 42,000 ரூபா வெள்ளி மட்டும். இது வந்து அடுத்த நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் என்னோடய வெட்டிங் டே, 9வது வெட்டிங் டே. அதனால் நான், பாப்பா, என் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் வெளியில் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். பாப்பா 2 பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க. நம்ம கமலினி குட்டியை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு மதியம் லன்ச் வந்து ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும்னு சொல்லி என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்குமே வந்து அந்த பாயசத்தை தொட்டு வச்சேன்.
நல்லா அப்பளம் வடை பாயசத்தோட ஒரு சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஸ்மார்ட் பஜார் கூப்பிட்டு போனாங்க. ஒரு ஜூஸ் கப் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்கேயுமே திரும்பி பார்க்க கூட விடலை. அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்தேன், கருப்பட்டி பணியாரம். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் ஈவினிங் பாப்பா வந்தோடனே அவங்களுக்கு குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்கவே முடியாத அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்குது. இது வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியலை. இவ்வளோ ஹேர் ஃபால் ஒரே நாளில் வந்தது. அந்த அளவுக்கு என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாகிருச்சு. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இன்னுமே வந்து நான் வந்து ஹச்பி செக் பண்ணல, தைராய்டு செக் பண்ணல. சரி ஓகே பார்க்கலான்னு அது இது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப குளிர்ச்சியானது. என்னோடய ரோஸ் செடியில் வந்து எவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்கு, எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு அப்படிங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ரோஸ் செடியை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். எப்படி ஆக்கி வச்சுருக்காரு என் ஹஸ்பண்ட் பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் என்னோடய ஹேரு, என்னோடய லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு கிளையிலையும் 4 மொட்டு 2 பூவாக இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வீடியோ பிரேக் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 10 நாள் நம்ம கோவிலில் திருவிழா நடந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஹஸ்பண்ட் வந்து கோவிலுக்கு போக அவங்களுக்கு வேலை பார்க்க நைட்டு 1 மணி 2 மணி ஆயிரும் சாமி வர்றதுக்கு. இது வந்து இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணிக்கு மேலே ஆச்சு சுவாமி வெளியில் போயிட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ளே வந்து சேர்றதுக்கு. சுவாமி வரும்போதே வெடிச்சத்தம் கொட்டுச்சத்தம் கேட்குறதுனால நானுமே வெளியே வந்துடுவேன். எப்போவுமே நேராக தான் கோயிலுக்குள்ளே போவார். திடீர்னு பார்த்தா நம்ம வீட்டு வாசல் வழியாக வந்துட்டார். வீட்டு வாசலில் வண்டி வேறு நிப்பாட்டி வச்சுருந்தேன். குடுகுடுன்னு ஓடி போய் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு சுவாமியை அனுப்பி வச்சுட்டேன். அனுப்பி வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி வந்து கோயிலை சுற்றி வந்துட்டார். இது பாப்பா பாருங்கள். நான் இந்த பாப்பாவை தொட்டிலில் தூங்க வச்சேன்னா இந்த பாப்பா எப்படி தூங்குறா பாருங்கள். கமலினி இவளை வந்து தூங்க வச்சுட்டு நானும் அடுத்தடுத்து சமைக்கணும். மறுநாள் காலையில் எடுத்தது தான் இது. என்ன சொல்கிறது, காலையில் பாப்பா 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பாப்பா வந்து தூங்கிட்டு இருப்பா. அந்த கேப்பில் தான் வந்து நான் நம்ம கடைக்குரிய லஞ்செலாம் சமைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹேர் ஃபால் இருந்ததில்ல, அந்த ஹேர் ஃபாலுக்கு நம்ம ஏதாவது கண்டிப்பாக ஹேர் கேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூவு எக்ஸ்ட்ரா பொருட்கள் போட்டு நான் ஹேர் கேர் பண்ணேன். அது என்ன ஹேர் கேர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹேர் கேர் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தலையை வெயிலில் காய வச்சுட்டு இருந்தேன்னா அப்போது பாப்பா ஒரு கிளிப் எடுடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பாப்பா தான் எடுத்தா. என்னோடய முடி வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் வந்து எப்படி இருந்தது, டெலிவரிக்கு முன்னாடி என்னோடது அடர்த்தியாக இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 6 மந்த்தில் வந்து எனக்கு அவ்வளோ ஹேர் ஃபால் இருந்தது. ரொம்பவே முடி கொட்டிருச்சு. பாதி முடி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹேர் ஃபாலையும் காமிச்சிருப்பேன். இப்போ ஹேர் கேர் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் லாஸ் காமிச்சிருக்கேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா என் 2 பொண்ணு வந்து மேகம் கருக்குது அப்படின்னு சொல்லி டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டான்ஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ குழாயில் போய் தலையை விட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டேன். நல்லா விளையாண்டுட்டு இது பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இதுவுமே முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க, இப்போ எடுத்தது கிடையாது. அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து வெயில் மண்டையை பிளக்குது. முன்னாடி எடுத்தது ரொம்பவே வந்து இந்த மாதிரி ஒரு நாள் இன்னும் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து இது தாங்க. நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து 1 கிலோ வெண்பொங்கல், 1 கிலோ வந்து தயிர் சாதம், 1 கிலோ வந்து தேங்காய் சாதம், அப்புறம் வந்து 1 கிலோ புளியோதரை. இந்த 4 சாதத்தில் தான் என்னோடய சமையல் வேலையே ஆரம்பமானது. இந்த 4 சாதம் தான். உண்மையிலே இது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு வாய்ப்புனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு 7 மாதம் 8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 8 மாதத்தில் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஏர்னிங்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணேன். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். சும்மாலாம் அடுப்படியில் நின்று சமைச்சிட முடியுமா என்ன? 3 பேருக்கு சமைச்சிட்டு அப்பா எப்படா அடுப்படையை விட்டு வீட்டுக்குள்ளே போவோம், ரூம்குள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 4 சாதமுமே எனக்கு உண்மையிலே ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது. அதை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த சமையல் தொழிலே வந்து நடத்திட்டுருக்கேன். இது 4மே வந்து கோவில் பிரசாதம் தான். அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால தான் வரப்பிரசாதம் சொன்னேன். அடுத்து வந்து பார்க்கலாம். இது வந்து இன்னொரு கோயிலுக்கு 1 மாதம் முழுசும் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சது. அது வந்து தினமுமே 1 கிலோ அளவு கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய குக்கரில் பாசிப்பருப்பை வந்து நல்லா வேக வச்சுட்டு அடிப்படிக்க விடாமல் வேக வைக்கணும். அந்த மாதிரி வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் பூ போட்டோம் அப்படின்னா பருப்பு பாயசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ அதுக்கான தாளிப்புக்காக ஆவின் நெய் தான் எடுத்திருக்கேன். நான் கையிலே தான் வச்சு நான் கேமரா வச்சு எடுப்பேன். ஏன்னா அப்பப்போ வந்து நான் ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரைபேட் எடுத்துகிட்டு இருக்க முடியாது.
இதில் ஒவ்வொரு தடவையும் நம்ம வித்தியாசமாக சமைக்கும் போதெல்லாம் வந்து என் வீட்டுக்கார் வீடியோ எடுக்கலையான்னு கேட்பார். நான் போங்கப்பா போங்க, ஏற்கனவே எடுத்த வீடியோலாம் அப்படியே வச்சுருக்கேன், என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். அதுக்கு காரணம் 2 ஃபோன் நிறையா வீடியோ ஃபுல்லாக இருக்குது. 1 பை 1 அதை தான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உலர் திராட்சை முந்திரி எல்லாத்தையும் வந்து தாளிக்க ஆரம்பித்தாச்சு. இது தாளித்தது கொட்டினோம் அப்படின்னா வந்து கருகிடக்கூடாது. கருகாமல் பொன்னிறமாக நல்லா பலூன் மாதிரி பொஸ்ஸுன்னு வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைமில் எடுத்து அந்த பருப்பு பாயசத்தில் ஊற்றினோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம வந்து தாளித்து முடிச்சாச்சு. இந்த தூக்குவாளி சின்ன தூக்குவாளியில் ஊற்றிருக்காங்க. புருஷன் வந்து பொண்டாட்டி பேச்சை கேட்கணும், கேட்காம இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காமிக்கிறேன். இந்த தூக்குவாளியில் காணாதுன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆனால் எந்த பொண்டாட்டி பேச்சை புருஷன் கேட்பாங்க சொல்லுங்கள்? என் வீட்டுக்கார் என் பேச்சை கேட்கவே இல்லை. திருப்பி அந்த தூக்குவாளியிலேருந்து பெரிய தூக்குவாளிக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாமே வந்து போட்டோம். இப்போ இந்த தூக்குவாளியிலேருந்து பெரிய தூக்குவாளிக்கு மாற்றணும். ஃபஸ்ட்டே சொல்லும்போது கேட்கணும்ல, கேட்கல. இப்போ வரைக்கும் என் பேச்சை கேட்க மாட்டார். அதுதான் முக்கியமான விஷயமேனு. அந்த சின்ன தூக்குவாளி போகிற இவ்வளோ பாயசம் மிச்சம் இருக்குது, அதையும் நம்ம கொடுக்கணும்ல அவங்களுக்கு. நல்லா வந்து தாளிச்சு விட்டு ஆவி பறக்க அதெல்லாம் வந்து நெய்யெல்லாம் ஊற்றி ஃபைனலாக ஏலக்காய் தூள் எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய தூக்குவாளியாக கொடுத்துரும். ஏன்னா நம்ம வண்டியில் வச்சு வெளியில் கோயிலுக்குன்னு கொண்டு போகும்போது அலம்பி சிந்திரக்கூடாதுங்கிறதுனால பெரிய தூக்குவாளியில் ஊற்றுங்க அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். இது 2வது வேலை. என்ன செய்கிறது, நம்ம தலையெழுத்து, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் தேங்காய் பூவெல்லாம் போட்டு கையில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த பாயசத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. சமைக்கிறதை பொறுத்த மட்டுக்கு எவ்வளோ நாளும் சமைச்சிருவேங்க. ஆனால் அந்த பாத்திரம் கழுவுறது மட்டும்தாங்க என்னால் ரொம்ப முடியாது. கொஞ்ச நாள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி நானே எல்லாம் பண்ணேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு அம்மா ஹெல்ப்புக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவங்களும் வந்து வர முடியாத சூழ்நிலை, உடம்பு சரியில்லைன்ட்டு நின்றுட்டாங்க. சரி வேறு யாராவது வர்றாங்களா பார்க்கலாம். இது என்னோடய வீட்டுக்கார் செஞ்ச பன்னீர் பிரியாணி தான். நான் வந்து பன்னீர் பிரியாணி செய்ய சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன மாதிரி அவங்க செஞ்சாங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல். நான் பண்ணால் கூட அந்தளவுக்கு டேஸ்ட் வந்திருக்காது. அப்படி இருந்தது. சுவையோ சுவை தான். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோவாக இதை ஷேர் பண்ணுறேன். இது வந்து சொல்லவே வேண்டியதில்லை, பார்த்தாலே தெரியும். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தளபதியோட படம் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களோட படத்தை பார்க்குறதுக்காக என் வீட்டுக்கார்ட்ட அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக சொன்னேன். அவருமே டிக்கெட் புக் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. தளபதியோட லாஸ்ட் படமாக இருந்தாலும் ஒரே படத்தில் நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டான்ஸு சூப்பர். ஒரு தளபதியோட ரசிகையாக இனிமேல் அவரை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. டான்ஸு ஃபைட் எதுவுமே இல்லை அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கூட முதலமைச்சராக ட்ராவல் பண்ண போகிறாரு. நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இந்த படம் எல்லாருமே ஒரு டைம் பார்க்க வேண்டிய படம் தான். அப்போ தான் நமக்கும் புரியும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீட்டுக்கார் ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் ஃபேனு. ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு நல்ல மெசேஜ் நல்லாவே பண்ணியிருக்காரு. நான் இந்தளவுக்கு படம் இருக்கும்னு எதிர்பார்க்கல. உண்மையிலே வந்து எனக்கு பெரிய மரியாதையே வந்துடுச்சு. நீ சேனல்லே கூட சொல்லிக்கோ அப்படின்ட்டாரு. இந்த வார்த்தையை விட சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பழைய படத்தோட கிளிப்ஸ் காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. என்னால் வீடியோவே எடுக்க முடியல. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பாப்பா வந்துட்டு என்னை பேசவே விடலை. நான் பேசும்போதெல்லாம் என்ன ஆடிட்டே இருந்தா. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அங்கே வரு ஆமாம் அடுத்தடுத்து வந்துடும் பாருங்க. இப்படிதாங்க ரீடேக் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு இவ்வளோ வச்சு ஒரு ரீடேக் போயிடுச்சு, இவ்வளோ வச்சு ரீடேக் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாய்.